Praise the Lord. Welcome to Word of Life. இந்த வீக் ஃபுல்லாக நம்ம தியானிக்கிறதான தலைப்பு கர்த்தருக்காக நம்ம பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்றதான் தியானிக்கிறோம். இன்ற நாளிலே நாம் பார்க்கிறதான தேவ மனிதன் பினகாஸ். என்னாகமம் 25வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், 7வது வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து அந்த அக்கிரமத்தை அழித்து அந்த வாதையை தடுத்து நிறுத்துகிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு பாலாக் ராஜா சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்கணும். ஏன்னா அவங்க எல்லா ஜனங்களையும் ஜெயித்து கொண்டு எங்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் கைப்பற்றிட்டு வராங்க. என்னால் அவங்களோட யுத்தம் செய்ய முடியாது. அதனால நீ எனக்காக இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த பீலேயாமும் வரார், எப்படியாவது சபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனா அவரால் சபிக்கவே முடியல. அப்போ அவர் ஒரு மலையின் மேல, குன்றின் மேல ஏறி நின்று பாக்குறாரு, என்ன இதுல இவ்வளவு ரகசியம் இருக்குது, கர்த்தர் ஏன் சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பதே பிரியம்னு சொல்றாரு, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் மற்றவர்களோடு கலவாமல் தனித்திருக்கிறதை அவர் பார்த்தாராம். அதாவது கர்த்தரும் அவர்களுமாக வாசம் பண்ணுகிறதை பீலேயாம் பார்த்தான். உடனேயும் தவறான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி மீதியானிய ஸ்திரீகளை எல்லாம் உள்ள விட்டுருங்க, அவங்க வேசித்தனம் பண்ணட்டும், கர்த்தர்னால அதுக்கு மேல அங்க அவங்களோடு கூட இருக்க முடியாது, அப்போ எப்படினாலும் அவங்க சாபத்துக்குள்ளாயிருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல இந்த பாவமானது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக பரவுகிறது. அப்ப மூப்பர்கள் எல்லாம் பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல நின்று அழுகுறாங்க, ஐயோ இப்படி நடக்குதே, பாவத்துல விழுந்துட்டாங்களே, இதனால சாபமாக்குறாங்களேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா அவங்க நடுவுல இருந்து எலேயாசாரின் மகன் பினகாஸ் எழுந்து நின்று அந்த வாதையை தடுத்து நிறுத்துகிறான். சோ இந்த மாதிரி இந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பாவத்துல வாழ்கிறதான மக்கள் எல்லாரும் நம்ம பேசுவோம், ஐயோ இவங்க இப்படியெல்லாம் தப்பு பண்றாங்களே, இப்படியெல்லாம் நடக்குது, அதற்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோன்றத கர்த்தர் பார்ப்பாரு. பாருங்க, அப்படி பக்தி வைராக்கியம் எலேயாசார் காமிச்சதுனால பாருங்க, 12வது வசனம் 13வது வசனம், ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாருங்க, இப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால அவருடைய சந்ததியாய் ஆசாரியத்துவம் உனக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி நாமும் கூட இப்ப அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்துல இருக்கிறவங்களுக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி அவங்களை எப்படியாவது பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு வாஞ்சையை நம்ம காண்பிக்கும் பொழுது நம்முடைய சந்ததியா கர்த்தர் சொல்லுவாரு, உன்னுடைய சந்ததியை என்னுடைய பரிசுத்தம் விட்டு விலகாது இருக்கும், அவங்க அசுத்தத்துக்கு போக மாட்டாங்க, நான் அவங்களை காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு கூட செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.